மதுரையைச் சேர்ந்த மாயக்கண்ணன், முருகன், ராமசாமி ஆகியோர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் டாஸ்மாகில் நடக்கும் ஊழல் குறித்து கருத்து கூறியதால் பதவி இடைநிறுத்தம் செய்யப்பட்டதாக மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவில் தம்மை பணி இடைநிறுத்தம் செய்த உத்தரவை மீளெடுக்க வேண்டுமென 3 மனுதாரர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பாக இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது டாஸ்மாகின் மதுரை மாவட்ட முகாமையாளர் மற்றும் ஊழியர் இணைந்து வசூல் வேட்டை நடத்தியுள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர்களின் உரையாடல்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மனுதாரர்கள் அனுப்பியுள்ளார்கள் எனவும் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மனுதாரர் ஊடகங்களுக்கு சென்று நேர்காணல் வழங்கியமை டாஸ்மாக் விதிகளுக்கு எதிரானது என்றாலும் குற்றச்சாட்டுக்கு இலக்கான முகாமையாளர் உடனடியாக அவர் பணிபுரிந்த துறைக்கு மீண்டும் அனுப்பப்பட்டுள்ளார் என நீதிபதி கூறியுள்ளார். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஏதோ நடக்கின்றது எனவும் அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். கள்ளச்சாராயம் போன்ற சட்டவிரோத மதுவால் உயிரிழப்புகளை தடுக்க மதுபான விற்பனையில் அரசே ஈடுபட்டுள்ளதால் இந்த துறையில் ஊழல்களை அனுமதிக்கக்கூடாது என நீதிபதி வலியுறுத்தியுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டில் கிடைக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கும்போது மொத்த டாஸ்மாகிலும் ஏதோ நடக்கின்றது என்பது மட்டும் தெரிகின்றது எனவும் உயர் நீதிமன்ற மதுரை கிளை கூறியுள்ளது. டாஸ்மாக் துறை தனது தவறுகளை உணர வேண்டுமென உத்தரவிட்ட நீதிபதி மனுதாரர்கள் மீது டாஸ்மாக் நிறுவன விதிகளை மீறியதாக நடவடிக்கை எடுக்க அனுமதி உள்ளது என்றும் மனுதாரர்கள் மீது ஏற்கனவே எடுத்த நடவடிக்கை மீளெடுக்கப்படுவதாகவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார்.